நண்பர்களே, இது ஒரு தாயின் கதை, தகாத உறவில் சிக்கித் தவிக்கும் கேவலமான கதை. இந்த படம் ஆரம்பிக்கும்போது அந்த அம்மாவும் அவளுடைய 10 வயது மகன் பேட்ரிக்கும் நடந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். பையனின் தேர்வுகள் முடிந்து, ஒரு மாத கோடை விடுமுறை முடிந்து, இன்றுதான் புதுப்பள்ளி தொடக்கம். அம்மா பையனை பள்ளியில் விட்டுவிட்டு வரச் செல்கிறாள். திடீரென்று பையனை காணோம். திரும்பி பார்த்தால் ரயில் பாதையின் நடுவில் பேட்ரிக் நிற்கிறான். அம்மா பதறி, "டேய் பேட்ரிக், அங்க என்ன செய்கிறா? ஓடி வா" என்று கத்துகிறாள். ஆனால் அவன் அசையவில்லை. தூரத்தில் ரயில் வேகமாக வருகிறது. அம்மா கதறுகிறாள், "தயவு செய்து ஓடி வா." ரயில் மோதும் நிலையில் காட்சி துண்டிக்கப்படுகிறது. பின்னர் 1 மாதத்திற்கு முந்தைய காட்சிக்கு நகர்வோம். பேட்ரிக்கின் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது. அவன் மகிழ்ச்சியாக இந்த விடுமுறையை கழிக்க நினைக்கிறான். அவனது தந்தை ஒரு வியாபாரி. அவர் வெளியூருக்கு போனால் 2 அல்லது 3 மாதங்கள் அங்கேயே தங்கிவிடுவார். வீட்டுக்கு வந்து 1 வாரம் இருந்துவிட்டு மீண்டும் போய்விடுவார். குடும்பத்திற்காக அவர் கடுமையாக உழைக்கிறார். ஊர் ஊராக அலைகிறார். தாய் ஒரு இல்லத்தரசி, வீட்டிலேயே இருப்பாள். ஆனால் அவளுக்கும் பேட்ரிக்கிற்கும் இடையே மிக நல்ல உறவு. சதுரங்கம், கேரம், சீட்டாட்டம் என்றெல்லாம் விளையாடுவார்கள். சந்தோஷமாக ஆடிப்பாடி நேரத்தை கழிப்பார்கள். அம்மாவும் மகனும் நண்பர்களைப் போல இருப்பார்கள். இருந்தாலும் இந்த 1 மாத விடுமுறையை தனது நெருங்கிய நண்பன் கூபாவுடன் விளையாடி மகிழ நினைக்கிறான். ஆனால் கூபா அவனது மாமா வீட்டுக்கு போய்விட்டான். 1 மாதம் கழித்தே திரும்புவான். இதை கேட்டதும் பேட்ரிக்கிற்கு மிகவும் வருத்தமாகிறது. எனக்கு இருந்த ஒரே நண்பனும் இல்லை. இப்போது யாருடன் விளையாடுவது? அம்மாவுடன் மட்டும்தான் வழி என்று நினைத்து வீட்டுக்கு வந்து அம்மாவை அழைக்கிறான். "அம்மா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாமே சதுரங்கம் விளையாடலாம்" என்றான். உடனே அம்மா, "இல்ல கண்ணா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் இரவு வீட்டில இருக்க மாட்டேன். நீ சாப்பிட்டு தூங்கு. நாளை காலையில் வந்து விடுவேன்" என்று சொல்லிவிட்டு அழகாக ரெடியாகி வெளியேறுகிறாள். பேட்ரிக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் அம்மா எந்த அலுவலகத்திலும் வேலை செய்யாதவள். அப்படி இருக்க ஏதோ முக்கிய வேலைக்கு போவது போல பகலிலேயே அழகாக ஆடை அணிந்து இரவில் வெளியேறுகிறாள். அடுத்த நாள் காலையில்தான் திரும்பி வருகிறாள். மறுநாள் பேட்ரிக் விளையாடத் தெருவில் சுற்றுகிறான். நிறைய பையன்கள் விளையாடுகிறார்கள். ஆனால் அவனை யாரும் சேர்க்கவில்லை. அவனுக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட விருப்பமில்லை. மாலையில் வீட்டுக்குத் திரும்பிய அவன், "அம்மா, நேற்று சொன்னையே, இன்றைக்கு விளையாடலாமா? வாமே சதுரங்கம் விளையாடலாம்" என்றான். அம்மாவும் மகனும் சதுரங்கம் விளையாடத் தொடங்குகிறார்கள். ஆனால் அம்மாவுக்கு இரவில் வேறு திட்டம். அவள் வேண்டுமென்றே மகனிடம் தோற்கிறாள். ஆட்டம் முடிந்ததும் அவசரமாக ரெடியாகி வெளியேறுகிறாள். "நீ வீட்டுக்குள்ளேயே இரு" என்று சொல்லிவிட்டு போகிறாள். பேட்ரிக் ஜன்னல் வழியாக பார்க்கிறான். வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து அந்த அம்மாவை பிக்கப் பண்ணி கூட்டிப் போகிறான். பேட்ரிக்கிற்கு அதிர்ச்சியும் வருத்தமும் ஏற்படுகிறது. அவனுக்கு வயது 10 தான். ஆனால் நல்லது கெட்டது தெரியும். ஒரு தாய் இரவில் வேறு ஒரு ஆணுடன் போய் தங்கி வருவதன் அர்த்தம் அவனுக்கு புரிகிறது. அம்மா தப்பான காரியம் செய்கிறாள். தந்தைக்கு துரோகம் செய்கிறாள். மறுநாள் காலையில் அம்மா திரும்புகிறாள். கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு மத்தியானமே மீண்டும் ரெடியாகிறாள். புதிய அழகான ஆடைகளை அணிந்து கொள்கிறாள். இதை பார்க்கும் பேட்ரிக்கிற்கு வெறி ஏறுகிறது. அவன் முடிவெடுக்கிறான். அம்மா வெளியே போகக்கூடாது, இது மிகப்பெரிய தப்பு. அவன் என்ன செய்கிறான்? டைனிங் டேபிளில் இருந்த ஆப்பிள் ஜூஸை தெரியாமல் கீழே கவிழ்த்தது போல அம்மாவின் மீது கொட்டிவிடுகிறான். அம்மாவின் அழகான புது டிரெஸ் முழுவதும் கரைபடுகிறது. அம்மாவுக்கு கடுங்கோபம் வருகிறது. "டே பேட்ரிக், என்ன காரியம் செய்தாய்? இப்போது நான் எப்படி வெளியே போவேன்? எந்த டிரெஸ் போடுவேன்?" என்று கத்தி அவனை பிடித்து கடுமையாக சத்தம் போடுகிறாள். பேட்ரிக்கிற்கு அழுகை வருகிறது. ஏனெனில் இதுவரை அம்மா அவனை திட்டியதே இல்லை. இன்று இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறாள். ஆனாலும் அம்மா டிரெஸை மாற்றிக்கொண்டு வேறொரு ஆடையுடன் மீண்டும் வெளியேறுகிறாள். அடுத்த நாள் விடியற்காலையில் திரும்புகிறாள். இப்போது அவள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் போனபோது அணிந்த ஆடை வேறு, திரும்பும்போது அணிந்த ஆடை வேறு, புதிசாக பளிச்சென்று இருக்கிறது. அவளது கள்ளக்காதலன்தான் அதை வாங்கிக் கொடுத்திருக்க வேண்டும். அடுத்த நாளும் அதே நிலை. அம்மா மீண்டும் இரவில் கிளம்புகிறாள். இப்போது பேட்ரிக் அவளை பின்தொடர முடிவு செய்கிறான். "அம்மா எங்கே போகிறாள்? தெரிந்து கொள்ள வேண்டும்" என்று புறப்படுகிறான். ஆனால் வழியில் ஒரு அழகான மான்குட்டி குறுக்கே வருகிறது. அதன் அழகில் மயங்கி நின்று விடுகிறான். அதற்குள் அம்மா மறைந்து விடுகிறாள். அடுத்த நாள் காலையில் அம்மா திரும்பவில்லை. அதற்கு பதில் ஒரு அந்நிய அம்மா வீட்டு வாசலில் நிற்கிறாள். அவள் முகத்தில் சோகமும் கோபமும் விரக்தியும் தெரிகிறது. பேட்ரிக்கிற்கு உடனே புரிந்துவிடுகிறது. இவர்தான் அம்மாவின் கள்ளக்காதலனின் மனைவி. தன் புருஷனை தவறான உறவில் இருந்து மீட்க அல்லது குறை கேட்க இவர் வந்திருக்கிறார். பேட்ரிக் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கிறான். "ஆண்டி, என்ன வேண்டும்? காபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ்" என்று கேட்டு பணிவுடன் உபசரிக்கிறான். அந்த அம்மாவுக்கு பொறுமல் பொறுமுகிறது. அவளுக்கும் பேட்ரிக் வயதில் ஒரு மகன் இருக்கிறான்.
தன் மகன் இப்படி கேவலமான தாயை பெற்றிருந்தால் அவனது மனம் எவ்வளவு உடையும், என்ன வேதனைப்படுவான்? இதை உணர்ந்து அவள் எதுவும் பேசாமல் கண்ணியமாக விடைபெற்றுச் செல்கிறாள். அவள் சென்ற சிறிது நேரத்தில் பேட்ரிக்கின் தந்தையிடமிருந்து போன் வருகிறது. அவர் அன்பாக பேசி மகனிடம் போனை கொடுக்கிறார். பேட்ரிக், நல்லா இருக்கியா? அம்மா உன்னை பார்த்துக்கிறாளா என்று கேட்கிறார். உடனே அம்மா அருகில் நெருங்கி மகனை முறைக்க பேட்ரிக் வாயை மூடிக்கொள்கிறான். பின் அம்மாவே கேட்கிறாள், என்னடா, அப்பாவிடம் என்னை பற்றிச் சொல்லப் பார்க்கிறாயா? இரவில் நான் வெளியே போவதைச் சொல்லலாம் என்று நினைக்கிறாயா? பேட்ரிக் துணிந்து, ஆமாம், சொல்லத்தான் போகிறேன். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நீயோ இரவில் இப்படி என்று முடிப்பதற்குள் அம்மா பொத்துக்கொண்டு வெடிக்கிறாள். ஏண்டா, உங்கப்பன் பெரிய பாவம். அவனை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகம் கண்டேன்? அவன் கொடுக்காத சுகத்தை வேறொருத்தன் தரான். எனக்கு ஒரு நகை, பட்டுச்சேலை, கார், பங்களா ஒண்ணுமில்ல. பிச்சைக்கார வாழ்க்கைதான். நீ சின்ன பயலடா, உனக்கென்ன தெரியும்? தாயின் வார்த்தைகளைக் கேட்ட பேட்ரிக் அமைதியாகிறான். அடுத்த நாளும் அதே கதை. அம்மா இரவில் கிளம்பி தயாராகிறாள். இப்போது பேட்ரிக் தீவிரமாக முயற்சி செய்கிறான். வீட்டின் முதன்மை கதவை பூட்டிச் சாவியை தன் கையில் எடுத்துக்கொள்கிறான். அம்மா, நீ வெளியே போகவே கூடாது என்று உறுதியாகச் சொல்கிறான். அம்மா கதவை திறக்கச் சாவி கேட்கிறாள். பேட்ரிக் கொடுக்க மறுக்கிறான். அம்மா பிடிவாதம் செய்கிறாள். நேரமாயிடுச்சு, நான் போயாகணும், சாவியைக் கொடு. பேட்ரிக் மறுக்க அம்மா வன்முறைக்கு துணிகிறாள். அவனை போட்டு அமுக்கி கழுத்தை நெரித்து கையை முறுக்கி சாவியை பிடுங்கிக் கொள்கிறாள். சத்தியம் செய்கிறாள். இன்னொரு தடவை இப்படிச் செய்தால் என்று மிரட்டிவிட்டு வெளியேறுகிறாள். பேட்ரிக் தாங்காமல் அழுகிறான். என்னம்மா, இவ்வளவு கேவலமாக மாறிட்டாள்? இவ்வளவு முரட்டுத்தனமா? அவன் மனம் முழுவதும் வெறுப்பு நிறைகிறது. மறுநாள் மீண்டும் அதே சூழல். இந்த முறை பேட்ரிக் வாசற்படியிலேயே நின்று கொள்கிறான். அம்மா, நீ போகவே கூடாது. நீ போனால் நான் செத்துட்டு போறேன். என் பிணத்தை தாண்டித்தான் போ என்று கத்துகிறான். அதைக் கேட்ட அம்மாவுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. உனக்கு வாய் நீளுதா? இங்கே பார் என்று அவள் பலமாக கன்னத்தில் ஓங்கி அறைகிறாள். அடி நன்றாகப்படுகிறது. பேட்ரிக் வலியில் அழுகிறான். அதை பார்த்த அம்மாவுக்கு மனது பதறுகிறது. ஐயோ, நம்ம பையனை அடித்து விட்டோமே என்று உடனே சமாதானப்படுத்த முயல்கிறாள். சரிடா, நான் வெளியே போகிறதில்லை, உன்னுடனே இருக்கிறேன், விளையாடலாமா என்று சொல்லி அவனை அழைத்துச் சீட்டாட்டம் விளையாட ஆரம்பிக்கிறாள். இரவு வெகுநேரம் விளையாடி இருவரும் அப்படியே படுத்து தூங்கி விடுகிறார்கள். நடுநிசியில் பேட்ரிக்கிற்கு திடீரென்று விழிப்பு வருகிறது. அம்மா பக்கத்தில் இல்ல. அவனை ஏமாற்றி தூங்க வைத்துவிட்டு வழக்கம்போல் வெளியேறிவிட்டாள். பேட்ரிக்கிற்கு மூக்கின் நுனியில் கோபம் ஏறுகிறது. காலையில் வரட்டும், பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக காத்திருக்கிறான். ஆனால் அம்மா அடுத்த நாள் காலையில் வரவில்லை. அதற்கும் அடுத்த நாள்தான் வருகிறாள். 2 நாட்கள் கழித்து அவள் அழுது கொண்டே வருகிறாள். முகத்தில் சோகம் பொத்திக் கொண்டிருக்கிறது. பேட்ரிக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மாவின் கள்ளக்காதலுக்கும் அவளுக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. அவன் அவளை கைவிட்டு விட்டான். பேட்ரிக்கின் அம்மா காதல் தோல்வியில் உடைந்து போய் கிடக்கிறாள். மறு இணைப்பு ரீஹோக். அம்மா அழுகிறாள். பேட்ரிக் குழம்பிப் போகிறான். அந்த வீட்டிலிருந்து எஞ்சியிருந்த சிறிய மகிழ்ச்சியும் இப்போது பறிபோயிற்று. ஆனால் இதற்கிடையில் வாசற்படியில் யாரோ நிற்கிறார்கள். அதிர்ச்சிகரமான ஒரு திருப்பம் கதவை தட்டுகிறது. அம்மா 2 நாட்கள் அழுது கொண்டே கிடக்கிறாள். காலையில் எழுந்தும் சாப்பாடு செய்யவில்லை. வீட்டு வேலைகளும் இல்லை. பேட்ரிக்கிற்கு பசிக்கிறது. அம்மா, எழுந்து சாப்பாடு போடு என்று கெஞ்சுகிறான். அம்மா அசையவில்லை. கடைசியில் பேட்ரிக் சமையலறைக்குப் போய் தானே டிபன் செய்து அம்மாவுக்கும் பரிமாறி இருவரும் சாப்பிடுகிறார்கள். அம்மாவை மீண்டும் மகிழ்விக்க பேட்ரிக் பாட்டு போட்டு வாமா டான்ஸ் ஆடலாம் என்று முயல்கிறான். அம்மா கடைசியாக ஒப்புக்கொண்டு கொஞ்சமாக ஆடத் தொடங்குகிறாள். அச்சமயம் வீட்டுக் கதவு தட்டப்படுகிறது. பேட்ரிக் போய் திறக்க அதிர்ச்சியாக அப்பா வாசலில் நிற்கிறார். அப்பா என்று பேட்ரிக் கட்டி பிடித்துக் கொள்கிறான். மகனுக்காக சதுரங்கப் பலகை, மனைவிக்காக புது புடவைகள் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறார். உனக்காக பல கடைகளில் அலைந்து இதை வாங்கினேன் என்று அன்பாகச் சொல்கிறார். ஆனால் மனைவியின் மனதில் குற்றுணர்ச்சி ஊசலாடுகிறது. அடுத்த நாள் ஊர் திருவிழாவுக்கு குடும்பமாகப் போகிறார்கள். அங்கு அப்பா பேட்ரிக்கிடம், கண்ணா, நான் போதுமான அளவு பணம் சம்பாதித்து விட்டேன். இனி இங்கேயே ஒரு தொழில் செய்யப் போகிறேன். உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று அறிவிக்கிறார். பேட்ரிக்கிற்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் தாயின் முகத்தில் அதே இழந்த உணர்வு. அப்பா கவனிக்கிறார். மகனே, உண்மையைச் சொல்லு, நான் ஊர்ல இல்லாதபோது ஏதாவது நடந்ததா என்று கேட்கிறார். பேட்ரிக் பொய் சொல்கிறான். இல்லப்பா, அம்மா வழக்கம் போலத்தான் இருக்கிறாள். தாயை காப்பாற்ற அவன் பொய் சொல்கிறான். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் அப்பா மட்டும் வீட்டில் இருக்கும்போது முன்பு வந்த அந்த ஆண்டி மீண்டும் வருகிறாள். இந்த முறை அவள் நேரடியாக அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறாள். அப்பாவுக்கு அதிர்ச்சியும் பின்னர் கோபமும் வருகிறது. மகனின் பொய் அவரை இன்னும் கொதிக்க வைக்கிறது. அன்று மாலை அப்பா அமைதியாக மனைவியிடம், எனது லீவு முடிந்தது, நான் வியாபாரத்துக்கு கிளம்புகிறேன் என்று மட்டும் சொல்கிறார்.
குரலில் ஒரு இறுதித்தன்மை. அந்த பையனுக்கு புரிகிறது. அப்பா திரும்பி வரமாட்டார். அம்மா தன்னை கேவலமாக்கிக் கொண்டாள். அப்பா இப்போது குடும்பத்தை விட்டு பிரிகிறார். நிகழ்கால காட்சிக்கு திரும்புகிறோம். ரயில் பாதையில் நிற்கும் பேட்ரிக். அம்மா கதறுகிறாள். ரயில் வேகமாக வருகிறது. ஆனால் அது வேறு தடம். பேட்ரிக் உயிருடன் இருக்கிறான். அவன் தாயை முறைத்து பார்க்கிறான். அம்மா தலைகுனிகிறாள். படம் முடிகிறது. படத்தின் முடிவு கருத்து. பெற்றோர்களே, உங்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அற்பமான சுகத்திற்காக உங்கள் வாழ்க்கையையும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்காதீர்கள். நேர்மையான வாழ்க்கைதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். இறுதி மறு இணைப்பு, ஃபைனல் ரீஹுக். இந்த சிறுவன் எடுத்த முடிவு அவனை காப்பாற்றிற்று. ஆனால் உண்மையில் அந்த குடும்பம் சந்தித்த வலி யாரை பாடம் புகட்டுகிறது? ஒவ்வொரு பெற்றோரின் செயலும் ஒவ்வொரு பிள்ளையின் மனதிலும் என்றைக்காவது ஒரு ரயில் பாதையை உருவாக்கி விடுகிறது.